கங்கணபதயே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீமன் நாராயணீயம் தசகம் 2. தசகம் 1 முதல் 3 வரை பாகவத முதல் ஸ்கந்த சாரம், அதாவது பகவத் மகிமை, பகவத் கருணை, பக்தன் இலக்கணம் ஆகிய 3 தசகங்களும் பாகவத முதல் ஸ்கந்த சாரமாகும். ஸ்ரீமன் நாராயணீயம் தசகம் 2. பகவத் சௌந்தர்யம், பகவத் ஸ்வரூபத்தின் வர்ணனை, பகவான் திருமேனியின் வர்ணனை. சூரியனை விட பிரகாசமானதாய் உனது கிரீடம் விளங்குகின்றது. மேல் நோக்கியுள்ள திலகத்தால் உனது நெற்றி மிகவும் அழகாய் விளங்குகின்றது. கருணை பொங்கும் கண்கள், புன்சிரிப்புடன் கூடிய செவ்வாய், மீனை போன்ற நாசி, கன்னங்களில் ஒளிவீசும் மகர குண்டலங்கள், மார்பை அலங்கரிக்கும் கௌஸ்துபமணி, வனமாலை, முத்துமாலை, ஸ்ரீவத்சம் இவற்றால் அழகியதாக விளங்கும் தங்கள் திருமேனியை தினமும் தொழுகின்றேன். இந்த 2ஆம் தசகத்தின் 2வது பாடல் மனக்கவலைகளை போக்கும் ஸ்லோகமாக கருதப்படுகிறது. தங்கள் 4 கரங்களிலும் தோள் வளைகள், கங்கணம், சிறந்த இரத்தினங்களால் இழைத்த மோதிரம் முதலியவை பிரகாசிக்கின்றன. மேலும் அவை சங்கம், சக்கரம், கதை, தாமரை இவற்றால் விளங்குகின்றது. இடுப்பில் பொன் அரைஞானும் பீதாம்பரமும் அலங்கரிக்கின்றன. திருவடிகள் தாமரை மலரை ஒத்துள்ளதாயிருக்கின்றது. தங்கள் அழகிய திருமேனி பக்தர்களின் துன்பங்களையும் பீடைகளையும் போக்க வல்லது. இப்படிப்பட்ட தங்கள் திருமேனியை சரணடைகின்றேன். 2ஆம் தசகத்தின் 3ஆம் பாடல் அழகு முதலிய லாபங்களை அருளவல்லது. பிரபுவே, மூவுலகத்திலும் சிறந்த பொருள்கள் யாவற்றையும் விட சிறந்ததாய் தங்கள் ரூபம் விளங்குகின்றது. மனம் கவர்ந்த பொருள்கள் அனைத்தையும் விட மனம் கவர்ந்தது. இனிமையானவை அனைத்தையும் விட இனிமையானவன். அழகுமிக்க பொருள்கள் எல்லாவற்றையும் விட அழகு வாய்ந்தவன். ஆச்சரியம் மிக்க பொருள்கள் அனைத்தையும் விட ஆச்சரியம் மிக்கவன். தங்கள் திவ்ய ரூபம் யாருக்குத்தான் மகிழ்ச்சியை உண்டு பண்ணாதோ? ஓ குருவாயூரப்பா, சகல செல்வத்திற்கும் இருப்பிடமான மகாலட்சுமி தங்கள் திருமேனியில் பற்று கொண்டு தங்களிடத்திலேயே நிலைத்து விட்டாள். அதனால் அவள் தனது பக்தர்களிடத்தில் தங்குவதில்லை. தங்கள் திருமேனியில் கொண்ட பற்றினால் அவளுக்கு நிலையற்றவள் என்ற அவப்பெயர் ஏற்பட்டது. திருமகள் தனது தலைவனான திருமாலிடம் அதிக பற்று வைத்திருக்கின்றாள் என இப்பாடல் உணர்த்துகின்றது. உன் அழகில் ஈடுபட்டு மகாலட்சுமியானவள் மற்றவரிடம் நிலைத்து நிற்பதில்லை. தங்களை பற்றிய சிந்தையாலும் நாம சங்கீர்த்தனையாலும் தங்கள் புகழ்பாடும் பக்தர்களிடத்தில் நித்தியவாசம் செய்கிறாள் அல்லவா? அதாவது பகவானிடத்திலும் பகவத் விஷயங்களை பாடும் பக்தர்களிடத்திலும் நிலைத்து இருக்கின்றாள் திருமகள். மற்றவர்களிடத்தில் நிலைத்திருப்பதில்லை என்பது இதன் கருத்து. உன் ஸ்வரூபம் சௌந்தரியமான அமுதத்தை சொருகின்றது. ஆனந்தமாகவும் மனம் கவர்வதாகவும் உள்ளது. கேட்கும்போது மறுபடி கேட்க வேண்டும் என்ற ஆசையை உண்டாக்குகின்றது. ஆனந்த பரவசத்தில் உடல் புல்லரிக்கின்றது. கண்களில் நீர் பெருகி உடலையே நனைத்து விடுகின்றது. யோகங்களில் சிறந்தது பக்தி யோகம். கர்ம ஞான யோகங்களை விட பக்தி யோகமே சிறந்தது என யோகிகள் கூறுகின்றார்கள். அத்தகைய பக்தி யோகம் அழகு உருவான உம்மிடத்தில் எளியதாக அடையக்கூடியதாக இருக்கின்றது. செய்ய வேண்டிய கர்மாக்களை பற்றற்று செய்வதும் அதனால் உண்டாகும் ஞானமும் கர்ம ஞான யோகமாகும். இது காலம் கடந்தே பலனளிக்கும். ஞானத்தால் உண்டாகும் பலனோ இந்திரியங்களுக்கு புலப்படாதது, சுலபத்தில் மனதிற்கு எட்டாதது. உன்னிடத்தில் செலுத்தும் பக்தியே நிரந்தரமான இன்பத்தை அளிப்பதாக இருக்கின்றது. மிகவும் சிரமப்பட்டு கர்மாக்களை செய்து அதனால் வைராகியம் பெற்றால் ஞான யோகத்திலும் இல்லையேல் பக்தி யோகத்திலும் மக்கள் செல்கின்றார்கள். அதனால் என்ன பயன்?
மற்ற சிலரோ வேதாந்த மார்க்கத்தில் மிகவும் சிரமப்பட்டு பிரம்மம் என்ற உன்னை தியானித்து பல ஜன்மங்களுக்கு பின் முக்தி அடைகின்றார்கள். ஹே பிரபு, உன்னிடம் கொண்ட பக்தியோ உன் கதைகளில் பெருகும் அமிர்த வெள்ளத்தில் மூழ்குவதால் தானாகவே மோட்சத்தை அளிக்க வல்லது. உடனேயே பலனை தருகின்றது. சிரமம் இன்றி பிரம்ம ஞானத்தை அளிக்கின்றது. உன் திருப்பாதங்களில் ஏற்பட்ட அன்பினால் இடைவிடாமல் உன்னிடம் பக்தி செய்ய எனக்கு அருள வேண்டும். ஹரியோம். अन्यथा चरणं नास्ति त्वमैव चरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जनार्दन.